வயிற்றுக்குள்ளே இருக்கு இந்த மாதிரி விசில் விசில் மொழிகை அடுத்து இது பாருங்க, திருப்பி இன்னொரு குழந்தை சாவியை இது காசு மொழிகை இருக்கு. நெக்ஸ்ட்டு இது இந்த நம்ம தொண்டையில் வந்து மூச்சு குழாயில் போகிறதுக்கும் தொண்டை குழாயில் போகிறதுக்கும் நிறையா இருக்கும். அந்த அன்பாக மோதிரம் போடுவாங்க, அந்த மோதிரத்தை முழுங்கிடுச்சு பாருங்க, மோதிரத்தை முழுங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாருங்க, இது ஊக்கு, ஊக்கு போய் உள்ள கிழிச்சு அவ்வளோ டேஞ்சிருச்சு. குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள் கொடுக்கும்போது பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்ன, இந்த உணவு குழாயும் மூச்சு குழாயும் அடுத்தடுத்து வாய்க்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம எதை கொடுத்தாலும் ஒன்று உணவு குழாய் வழியாக போய் வயிற்றுக்குள்ளே இந்த பாருங்கள் ஆணி போயிருக்கு, கீ செயின் போயிருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வரும். இப்போ தற்சமயம் ஒரு 1.25 வயசு குழந்தைக்கு ஒரு கடலையோட ஒரு சிறிய பகுதி வலது பக்கம் நுரையீரலனோட பெரிய குழாயை அடைச்சி மூச்சு திணறல் ஏற்பட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. அதை எண்டாஸ்கோப்பி மூலம் அகற்றி அந்த குழந்தைய நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய குழந்தைங்கள் இந்த பேட்ரி, எலக்ட்ரானிக் பேட்ரி, குறிப்பாக எலக்ட்ரானிக் பேட்டரியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் ஏன் அப்படின்னா, எலக்ட்ரானிக் பேட்டரியை பிள்ளைகள்கிட்ட காட்டவே கூடாது. காரணம் ஏன் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் பேட்ரி பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல் ரியாக்ஷன் குடலை வெட்டிடும், குடலை சுருங்கடிச்சிரும், குடலெல்லாம் ஓட்டை போட்டு விட்டுரும், ரொம்ப ஆபத்தை உண்டாக்கி இறப்புகள் அதிக நேரிட வாய்ப்பு உண்டாகும். அப்படி எடுத்துட்டா கூட அதுக்கப்புறம் ஆயுள் காலம் வரைக்கும் மூச்சு திணறல், உணவு விழுங்க முடியாமல் கோளாறுலாம் வரும். அதனால் பெற்றோர்கள் எல்லாம் பேட்ரி, அதே மாதிரி இந்த மொச்சக்கொட்டை, கடலை, பட்டாணி இந்த மாதிரி ஐட்டத்தை குழந்தைகளுக்கு தயவுசெய்து உங்கள் நாலெட்ஜ் இல்லாமல் போகாத மாதிரி பார்த்துக்கங்க. அதே மாதிரி மோதிரங்கள்லாம் கையில் போடும்போது லூஸாக போடாதீங்க. குழந்தைகள் விரல் சப்பி பழக்கப்படும்போது டக்குன்னு போய் அடைச்சிக்கிறோம். தேங்க்யூ. குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் வந்து அதோட சைஸோட பெருசாக ஒன்று சொல்லுவீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாயோட விட பெரிய விளையாட்டு பொருளாக ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்கன்னா பெருசாக இருக்கணும். ஒரு விசில் அடிக்க விரும்புனீங்கன்னா பெரிய விசிலாக வாங்கி கொடுக்கணும். ஒரு எதாக இருந்தாலும் அந்த வாயை விட பெரிய ஒரு பொருளாக வாங்கி கொடுத்து விளையாட சொல்லலாம். அதனால் ஒன்றும் பாதிப்பு வர்றதில்லை. சிறிய பொருள், குறிப்பாக எலக்ட்ரானிக் பேட்ரிஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இப்போ அதை மாத்திரம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப